புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். இத்தனை நாட்கள் மனிதன் பிணத்தை தோன்றி தங்கத்தை அபகரித்து வந்த நிலையை கடந்து தற்போது உயிருடன் இருக்கும் பொழுதே தங்கத்திற்காக காதை அறுத்து செல்லும் அளவிற்கு மனிதர்கள் கொடூரர்களாக மாறிப்போன சம்பவத்துடன் நடுரோட்டில் ஆசிரியையை கத்தியால் குத்திக் கொன்ற அதிர்ச்சி சம்பவங்களை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்ப்போம். மூதாட்டியின் காதை அறுத்து தங்கத்தோடை திருடிச் சென்ற கொடூரம். விண்ணை தொட்டு வரும் தங்கத்தின் விலை உயர்வு, முதியவர்களை பேராபத்தில் தள்ளி வரும் சம்பவம் தொடர்கதையாகி வரும் நிலையில் மீண்டும் ராணிப்பேட்டை அருகே 70 வயது மூதாட்டியின் காதுகளை அறுத்து தங்க கம்பளை கொள்ளையடித்து சென்ற கொடூர சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். ராணிப்பேட்டை மாவட்டம் அக்ரவாரம் அடுத்த மலைமேடு பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மனைவி 70 வயதான சாலம்மாள். இவருக்கு 2 மகன்கள், 1 மகள் இருந்தும் கூட சில வருடங்களுக்கு முன்பு இவருடைய கணவர் முருகன் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்த பிறகு சாலம்மாள் அதே பகுதியில் தனியாக குடிசையில் வசித்து வந்து உள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு சில மர்ம நபர்கள் தனியாக வசித்து வந்த மூதாட்டி சாலம்மாளின் வீட்டிற்குள் புகுந்து அங்கு உறங்கிக் கொண்டிருந்தவரின் காதில் அணிந்திருந்த தங்கத்தோடுகளை கலட்ட முயன்று உள்ளனர். அப்போது சுதாரித்துக் கொண்ட அவர் அந்த மர்ம நபர்களிடமிருந்து தப்பிக்க நினைத்து உள்ளார். அதனால் ஆத்திரமடைந்த மர்ம நபர் மூதாட்டி சாலம்மாளை சரமாரியாக தாக்கியதோடு சற்றும் ஈவு இரக்கமே இல்லாமல் காதில் அணிந்திருந்த கம்பளை காதோடு சேர்த்து அறுத்து அங்கிருந்து தப்பித்து சென்று உள்ளார். இந்நிலையில் அதிகாலை பொழுது என்பதால் ஆட்கள் நடமாட்டம் இல்லாததால் நீண்ட நேரமாக பலத்த காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உயிருக்காக போராடி கொண்டிருந்து உள்ளார். அதன் பிறகு பொழுது விடிந்ததை அடுத்தே வீட்டிற்குள் மூதாட்டி இந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்டு வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து உள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதோடு 70 வயது மூதாட்டியின் காதுகளை அறுத்து நகைகளை பறித்து சென்ற மர்ம நபர்களை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மூதாட்டிக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டு உள்ளார். தங்கத்தோடிற்காக கொள்ளையர்கள் மூதாட்டியின் காதோடு அறுத்து சென்ற சம்பவம் அப்பகுதிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.